ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ சிகடிக்கு ஆர்சிசிஎல் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. அதை வச்சு நம்ம ஒரு விஷயம் வந்து கெஸ் பண்ணியிருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு எபிசோட் என் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் நினச்சிருப்போம் சத்யா வீட்டுக்கு வரும்போது பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. வர ப்ரமோவில் வந்து அந்த மாதிரி எதுவும் காமிக்கல. ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ப்ரமோவாக போட்டிருப்பாங்க. ஸோ ப்ரமோ போடாதப்பே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதில் வந்து ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் மாதிரிலாம் எதுவும் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. முத்து கோவப்பட்டிருப்பாரு. அந்த இடத்துல அவங்க அப்பா வந்து வழக்கம் போல் சமாதானப்படுத்திருப்பாரு. அப்பா என்ன சொன்னாலும் வந்து நம்ம முத்து தட்டாமல் கேட்டுருவார் இல்லையா, வீட்டுக்கு வந்தவங்களே இப்படி தான் நடத்துவே அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து சமாளிச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை தான் அங்கே நடந்திருக்காது. கூடவே பாட்டியும் இருக்காங்க அப்படின்றப்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்காது. இந்த ஃபோட்டோஸ் நம்ம மீனா பார்த்தீங்கன்னா வேலைக்காரன் சீரியலில் சண்முகவல்லி அப்படின்ற கேரக்டர் ஆக்ட் பண்ண எடுத்த ஒரு ஃபோட்டோஸ் வந்து மெமரிஸ் எல்லாமே எங்கே ஷேர் பண்ணியிருக்காங்க. ரவி நைட்டி போட்டு வந்த ட்ராக் ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சுங்க. ஸோ அப்போ எடுத்துகிற ஒரு சில அப்டேட்ஸுமே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அன்எக்ஸ்பெக்டட், ரொம்ப ஃபன்னியாக தான் இருந்துச்சு அந்த ஒரு ட்ராக் கொண்டு வந்தது. சீரியல் எனக்கு ஒரு ஆசைங்க, நம்ம பாட்டியை எப்போயுமே இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க இருந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. நம்ம மீனாக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்ச நாள் தான் வராங்க. ஸோ சீக்கிரமாகவே போயிடுறாங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வந்து வருத்தமாக தான் இருக்குது. ஃபுல்லாக இவங்க இந்த வீட்டில் இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம விஜயாவுக்கு ஒரு பாடம் புகட்ட மாதிரி இருக்கும். நம்ம பாட்டி வந்தால் மட்டும் விஜய் வேறு மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓடி ஓடி வேலை பார்ப்பாங்க. பாட்டி சொல்ல தட்டாமல் கேட்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எப்பவும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபீல். பட் அப்படியே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா வில்லிங்கிற ரோலில் இப்போ அவங்க தான் இருக்காங்க. இல்லைன்னு சொல்லிட முடியாது. மாமியார் பாரபட்சம் பார்க்குறாங்க. பணக்கார மருமகள்னா ஒரு மாதிரியும், ஏழை வீட்டு மருமகனா ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ ரோஹிணியோட விஷயம் தெரிய வருதோ அப்போ தான் ரோஹிணிக்கு பல ஆட்டங்கள் வந்து காத்துட்ருக்கு. ஆட்டி வரும்போது நினச்சேன் இந்த ரூம் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இப்படி ஒரு ட்ராக் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு கப்பலும் ஒவ்வொரு வாரம் வந்து வெளியில் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து மனோஜ் படுக்கிறாங்க. அவருக்கு அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்போ தான் இந்த கிளடி ரோஹிணி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த ஒரு வாரம் நம்ம இருந்துருவோம், அடுத்த வாரம் ஸ்ருதி வரும்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஸ்ருதிக்கு அது ஃபுல்லாகவே கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அது மட்டும் இல்லை அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச, அதாவது அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். என்ன நடக்க போதில்லை, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கப்பல் வந்து விட்டுட்டு வெளியில் போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் வருது. ஏன்னா இந்த பக்கம் வந்து இவங்களுமே விட்டுட்டு வெளியே போகணும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் அந்த பேரும் அதே மாதிரி இவங்களை வீட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க முத்து மீனாவை. கூடிய சீக்கிரமே இந்த ரூம் பிரச்சனைக்கு ஃபுல்லாக வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நம்ம முத்து வந்து சட்டையை கட்டிட்டு வருவார் இல்லையா, கோமா. பட் அந்த கோமா போனது வந்து ரொம்பவே ஒரு ஃபன்னியான ட்ராக்ல வந்து மாற்றிட்டார் நம்ம டேரக்டர். கடைக்கு போயிட்டு ஸோ வந்து சட்டை இல்லாமல் கடைக்கு போனது இதான் ஃபர்ஸ்ட். கண்டிப்பாக யாருமே சட்டை இல்லாமல் கடைக்கு போக மாட்டாங்க. பட் அது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம கோமா இருந்த முத்து வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த சீன் பார்க்குறதுக்கு. அப்கமிங்கில் மனோஜ் அண்ட் ஜீவா ரெண்டு பேரும் மீட் பண்ணுற மாதிரி ட்ராக் வருமானு தெரியல. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு ஒரு அப்டேட்டுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் இந்த இனி மாட்டுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.